அண்ணே இது உரல். தலை எங்க இருக்குது? ஏய் சிவா, நீ உன் மாமியா ஊர்ல பத்தி சொல்லாத விடு. சொல்றேன் கேளு. இப்படி தலை உரல் கூட இருக்குது. இருக்கு இப்படியே காலை போட்டு சிண்டுல சிண்டுல அன்னைக்குன்னு பார்த்து ஒரே ஒரு கம்பளி போடுவேன். சரி. ஒரே ஒரு கைலி வெட்டி. நல்லா கேளுடா சிவா. சரிண்ணே. நான் எங்க வைக்காத, நான் கட்டியிருந்த வேட்டி அவந்துக்குச்சு. அன்னைக்குன்னு பார்த்து ஜட்டி போடல. நீ எந்த காலத்துலயே ஜட்டி போட்டிருக்க? வினோத் கூட சேர்ந்ததுன்னு நான் பார்க்கவே இல்லடா. கோமனா கோமனமா கட்டணும் இல்லையா? கட்டு தரல. நைட்டு 12 மணி. இப்பவே நிக்கிறேன். சரி. கம்பளி போற மட்டும் கைலி வெட்டி அவந்துருச்சு. கைலி வெட்டி கையில தோற கைலி வெட்டி எட்டல. இப்படியே நிக்கிறேன். அம்மன குண்டோட கட்டல வெட்டி வெட்டி போற அம்மன குண்டியா நிக்கிற உள்ள. ஆமாடா. நான் தலைய போட்டு தூக்கலாம்னு பாக்குறேன். சரி. கத்தலாம்னு பாக்குறேன். கத்தலா மானம் போயிருப்பேன். ஆனா நீ கத்தனியோ இல்லையா உன் மாமியா கத்திருக்குமே. சொல்றத கேளு சிவா. இப்படியே பார்த்ததுல சரி சாயங்காலம் மணி அப்படியே விடிஞ்சிருச்சு. விடிய 5:30 மணி ஆச்சுடா. 5:30 மணிக்கு எங்க மாமியா என்ன பண்ணிருச்சு? சரி எருமை மாட்டுக்கு பால் பிச்சலாம் சொல்லிட்டு ஒரு கையில விளக்கண்ணி ஒரு கையில சொம்பு எடுத்து கட்டறைக்கு கிடுக்குன்னு வந்துச்சு. அந்த விளக்கண்ணி எதுக்குனே? சொல்றத கேளுடா சிவா. அதுக்கப்புறம் என்ன கம்பளி போற போத்ததால எருமை மாடு நினைச்சு என்ன நினைச்சு தெரியலடா. நீ எனக்கு நேரா குத்த வச்சு கீழே உட்காந்துக்குச்சுடா. சரி உட்கார்ந்து தண்ணி மோதி அடி வயித்துல சலுப்பு அடிக்குது. அடி வயித்துலயா? ஆமாடா சிவா. ஓ அது எருமை நினைச்சு அடிச்சிருக்கு. எருமை நினைச்சு அடிச்சிருக்க மாட்டேங்குது. எனக்கு அடி வேற ஆடி போயிருச்சுடா. சரி அதுக்கப்புறம் 2 கையில விளக்கண்ணி போட்டு பாலகர்களாம் வந்து போறா சிவா. உனக்கு சந்தோஷமா இருந்திருக்குமே. செருப்புல அடிச்சு போடுடா. அப்புறம் சுகமா இருந்திருக்குமே. உன் மாமியா விளக்கண்ண போட்டு தேக்க சிவா. அண்ணே பாரா சிவா. எனக்கு கோவம் சுள்ளுன்னு வந்துருச்சு சிவா. அந்த நேரத்துல உனக்கு கோவம் வரக்கூடாது. உன் மாமியா விளக்கண்ண கொண்டு வந்துச்சுன்னா அப்படியே நீ சந்தோஷமா இருக்கணும். எங்கடா நம்ம மாட்டுக்கெல்லாம் 4 கறவை இருக்குமே. இதோட ஒத்த கறவைன்னு சொல்லிட்டு குண்டாவை தூக்கி கீழே போட்டு பக்கத்துல இவ்வளவு பெரிய உலக கடைஞ்சு போறான். சரி எடுத்து முதுவா ரப்பு அடிக்கிறான். ஐயோ சாமி என்னை விட்டுருங்க, நான் தான் மருமக. என்ன ஆச்சு தெரியுமா? எங்கடா நம்ம மாட்டுக்கெல்லாம் 4 கறவை இருக்குமே. சரி இதோட ஒத்த கறவை சொல்லிட்டு குண்டா வந்து அடி அடிச்சு பிடிச்சிடா. ஏன்னா அந்த கறவனை என்னன்னு கறவையா 4 கறவை இருக்குன்னு உன்ட்ட ஒரு கறவை தான் இருக்கு. அது என்ன? அட இவன் எங்கடா புடிச்சீங்க? எதை புடிச்சு இழுத்துருப்பாங்க? ஏப்பா ஏய் வாயில வந்துருடா. பால் வந்துச்சா இல்லையா? பால் வந்துச்சா? ரத்தம் தான் வந்திருக்கான். பால் வந்து என்ன வந்துச்சா? அண்ணே வந்தது எவ்வளவு வரைக்கும் தெரியுமா? 1 மணி ஆகும். செவனே உட்கார். சாமி நீ உட்கார், எனக்கு தெரியும். 2 மணி ஆகும். நீ சொல்றதுக்கெல்லாம் நான் ஆளு கிடையாது. நான் வந்து ஏய் இருடா. படுத்து தூங்க சொல்லு. படுத்து தூங்கு. எனக்கு கதை எனக்கு தெரியாதா? நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? நான் வெளியே வந்ததே 11 மணிக்கு தான் வெளியே வரேன். நீ சொல்றது நீ வச்ச ஆளா கிடையாது. நீ வச்ச ஆளு கிடையாது. கம்பெனி போய் உட்காரு போ. ஏய் சிவா அண்ணே நான் வந்த எத்தனை மணிக்குடா? ஏ ஒண்ணுடா அன்னைக்கு அதே மாதிரி பப்பு நாசம் முடிஞ்சு கதை ஆரம்பிக்க சொன்ன கதை ஆரம்பிச்சுக்கு ஆளை காணா போய் படுத்துக்கிட்டே போதை இல்லை. அவ்வளவுதான் அவர் போதைக்கு நம்ம ஊருக்கா நம்ம ஆளு கிடையாது. இல்ல நம்ம எத்தனை பேர் நம்ம படுத்துக்கிட்டா நீ படுத்துக்கிட்டே நான் போடுற மாதிரி இருக்கு. அது வருது. அது போலவே நமது அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ கருப்பசாமி, பாம்பலம்மன் ஆகிய கோவில் 48ஆம் நாள் மண்டல பூஜையை முன்னிட்டு இங்கே பிரார்த்தனை நாடகமாக நமது கம்பளிப்பட்டி சேர்ந்த ராசு மகன் அண்ணாதுரை மற்றும் நாகஜோதி மற்றும் பாண்டியன் முத்துமாரி அவர்கள் குடும்பத்தினர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகமாகப்பட்டது. பிரார்த்தனை நாடகமாக வைத்துள்ள நாடகமாகப்பட்டது. அர்ஜுனன் தவசு ஏழக்கண்ணியின் கனவு என்று சொல்லக்கூடிய பாசுபத அர்ஜுனன் வைத்துள்ளார்கள். அப்படி இருக்கும் சிவா. இந்த நாடகத்தில் சொல்சுவை பொருள்சுவை அனைத்தும் கூட்டி எனது சுந்தர தமிழை பாட்டி சேர்த்து முத்தமிழும் முறையாக கற்ற எங்களது பேரூரை சேர்ந்த ஜெயபால் அவர்கள் அர்ஜுனாவத்தோட காத்துக் கொண்டிருக்கிறார். தலைவா தமிழ் புதல்வா வருகவே வந்தது தாமரை கால் வளைந்து வாழ்கவே. தலைவா தமிழ் புதல்வா வருகவே வந்தது தாமரை கால் வளைந்து வாழ்கவே. அதுபோலவே தனது காந்த குரலால் அனைவரையும் கவரக்கூடிய எங்களது திண்டுக்கலை சேர்ந்த ஜான்சி மேரி அவர்கள் ஏழகண்ணியாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். வசந்தத்தில் ஓராள் மணவரையோரம் வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ. அதுபோலவே நடிப்பிசை நாயகன் எங்களுக்கெல்லாம் கலையுகத்தில் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எங்களது கரூர் புதுப்பட்டி செம்பகத்தை சேர்ந்த நாகராஜ் அவர்கள் இவங்க மேடையில் தர்மராவும் மற்றும் சிவனாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். இங்கு பப்புனாக நடிக்கும் சுபாசண்ணன் அவர்களுக்கு ஊர் சார்பாக வாழை மாலை இலையை
ரமேஷ் அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்துள்ளார் பாப்புனுக்கு. மனமார்ந்த நன்றி. அதுக்கு வந்து 1000 ரூபாய் தரணும். எனக்கு அன்பளித்து கௌரவப்படுத்தியுள்ள அன்பு நெஞ்சங்களுக்கு எங்களின் சார்பாகவும் எங்களது நாடக அமைப்பாளர் ரங்கசாமி அவர்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, அது மட்டும் இல்லாமல் எங்களது நமது கரூரை சேர்ந்த செம்மகத்தை சேர்ந்த அன்புக்கு பாசத்துக்குரிய ராமசாமி அண்ணா அவர்கள் பீமன் காலபைரவன் பேரனாக கொண்டிருக்கிறார். அப்படி போடுற சிவன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கரூர் குருமப்பட்டியை சேர்ந்த முருகேசன் அவர்கள் மேடையில் கிருஷ்ணன் காளியாக கொண்டிருக்கிறார். அப்படி அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கெல்லாம் ஒரு குருவாக விளங்கக்கூடிய கோசூர் கம்பளிப்பட்டியை சேர்ந்த ரங்கசாமி அண்ணா அவர்கள் 6 மணி விசைத்து பின்பு பாடலும் பாடுவார். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றால் கீதையிலே கண்ணன், பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றால் பாரதத்தில் கண்ணன். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றால் கீதையிலே கண்ணன், பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றால் பாரதத்தில் கண்ணன். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றால் கீதையிலே கண்ணன். கடலில் அவள் ஈடானாள், கருமலையில் அவள் உறையானாள். கடலில் அவள் ஈடானாள், கருமலையில் அவள் உறையானாள். ஆற்றானதுதான் அழுத நீரை அங்கை துடைப்பவை கையானா கையானா. அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றால் இதையிலே கண்ணன், பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றால் பாரதத்தில் கண்ணன். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றால் இதையிலே கண்ணன். அதுபோலவே மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் சொல்லக்கூடிய எங்களது கரூரை கலக்கி கொடுக்கக்கூடிய எனது அன்பு மாப்பிள்ளை வினோத் அவர்கள் மிருதங்கம் தபேலா டோலக் வாசிப்பார். ஹலோ ஹலோ. ஆனா உங்களை ஏன் நேர காலத்து தெரியல உங்களுக்கு? எவன்டா டேய் டேய், நான் தான் பப்புனு வெளியே உள்ள அண்ணன் உள்ள வாசி முடிச்சிட்டேன் பாரு மாப்பிள்ளை. அது போலவே பல வாத்திய மன்னன் திண்டுக்கல், கரூர், மணப்பாறை, மதுரை மற்றும் புதுக்கோட்டை கலக்கி கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை தம்பி சிவா அவர்கள் இவங்க மாதிரி ஆல்பம் டேப் இசைப்பார்.
போச்சு சிவா சம்பளம் பத்தலையா ஒரு 500 சேர்த்து கொடுக்குறேன்டா 1000